விசிடி நம்பர் 2416, இடம் திரிசூர், கேரளா. முரளி தேதி 31/3/1967. விளக்கம் கொடுக்கப்பட்ட தேதி 22/11/2017. விசிடி நம்பர் 2416, place Thrissur, Kerala. Murli dated 31/3/1967. Clarified on 22/11/2017. तुम जानते हो இந்த முரளி 2 மணி நேரம் 58 நிமிடம் 38 செகண்டிலிருந்து 4 மணி நேரம் 68 செகண்ட் வரை. நீங்கள் அறிவீர்கள், रूहानी मिलिट्री का मार्शल कौन है? ஆன்மீக மிலிட்டரியினுடைய மார்ஷல் யாரு? है शंकर मार्शल है, சங்கர் தான் மார்ஷல் ஆவார், जिसे देव देव महादेव कहा जाता है. யாரை தேவ் தேவ் மகாதேவ் என்று சொல்லப்படுகிறது. देव ब्रह्मा, देव विष्णु और दोनों के ऊपर देव महादेव. தேவ பிரம்மா, தேவ விஷ்ணு, பிறகு 2 தேவதைகளுக்கும் மேலே மகாதேவ் என்று சொல்லப்படுகிறது. तीनों देवताओं की 3 पुरियां दिखाते हैं. 3 தேவதைகளுக்கு 3 புரிகள் காமித்து இருக்கிறார்கள். सूक्ष्म वतन में सबसे ऊंची पुरी दिखाते हैं महादेव शंकर. சூக்ஷ்ம வதனத்தில் மிகவும் உயர்ந்த புரி மகாதேவ் சங்கர்னுடைய புரியை காமிக்கிறார்கள். जिस पर लिखना चाहिए எதில் எழுத வேண்டும்? सत्यमेव जयते. சத்தியமேவ ஜெயத்தே என்று எழுத வேண்டும். क्या? என்ன எழுத வேண்டும்? 3 पुरियों पर लिखना है सत्यमेव जयते. அந்த 3 புரிகளிலும் சத்தியமேவ ஜெயத்தே என்று எழுத வேண்டுமா என்ன? 3 पुरियों पर सत्यमेव जयते लिखेंगे. அந்த 3 புரிகளிலுமே சத்தியமேவ ஜெயத்தே, அதாவது உண்மைக்குதான் வெற்றி கிடைக்கும் என்று எழுத வேண்டுமா என்ன? नहीं लिख सकते. எழுத முடியாது. ஏன் எழுத முடியாது? ब्रह्म वाक्य मुरली में है. ஏனென்றால் இது பிரம்ம வாக்கியம் முரளில் இருக்கிறது. त्रिमूर्ति शिव की 3 मूर्तियां हैं. திருமூர்த்தி சிவனிற்கு 3 மூர்த்திகள் இருக்கிறார்கள். दुनिया वाले मनुष्यों ने तो उनको 3 शेर दिखा दिया. உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் அவருக்கு 3 சிங்கங்களை காமித்து விட்டனர். क्योंकि ஏனென்றால் उन तीनों मूर्तियों ने अपने अपने टाइम पर जो पार्ट बजाया, அந்த 3 மூர்த்திகளும் தன்னுடைய நேரத்தில் எந்த பார்ட் பண்ணிருக்காங்களோ वो संसार रूपी जंगल में शेर की तरह ज्ञान की दहाड़ मारने का पार्ट बजाया. அவர்கள் இந்த உலகம் ரூபமான காடில் சிங்கத்தை போல் ஞானத்தின் கர்ஜனை செய்யக்கூடிய பாட்டை செய்திருக்கிறார்கள். और जिस जिस समय जिस मूर्ति ने जो पार्ट बजाया, மற்றும் எந்த நேரத்தில் எந்த மூர்த்தி வந்து பாட் செய்திருக்கிறார்களோ उस समय इस दुनिया में, सारी दुनिया में कोई ने भी उनका सामना करके मुकाबला नहीं किया. அந்த நேரத்தில் இந்த முழு உலகத்திலும் யாரும் ஒரு நபர் கூட அவர்களை எதிர்கொள்ளவில்லை. पीछे से चाहे जो कुछ बोलते रहे,
பின்னால் இருந்து எது சொல்லிக் கொண்டிருந்தாலும் சரி, जैसे जंगल में शेर का मुकाबला कोई नहीं कर पाता, எப்படி காட்டில் சிங்கத்தை யாராலும் எதிர்கொள்ள முடியாதோ, परंतु सुप्रीम सोल बाप ब्रह्म वाक्य मुरली में कहते हैं, ஆனால் சுப்ரீம் சோல் தந்தை பிரம்ம வாக்கிய முரளியில் சொல்லியிருக்கிறார், वास्तव में ये जो 3 शेर दिखाए हैं, உண்மையில் எந்த 3 சிங்கங்களை காமித்திருக்கிறார்களோ वो अपने अपने अनुभव के आधार पर அவர்கள் தன்னுடைய அனுபவத்தின் அடிப்படையில் अंधों की औलाद अंधों ने दिखाए हैं। குருடர்களின் குழந்தைகள் குருடர்கள் அப்படி காமித்து விட்டனர். जैसे अंधे होते हैं ना, எப்படி குருடர்கள் இருக்கிறார்கள் இல்லையா, उनके सामने हाथी लाकर खड़ा कर दो, அவர்களுக்கு முன்னால் ஒரு யானையை கொண்டு நிற்க வைத்து விடுங்கள். तो जो अंधा सूंड देखेगा पकड़ेगा, ஆகவே எந்த குருடன் அந்த தும்பிக்கையை பிடிப்பானோ, कोई अंधा टांग पकड़ेगा, சில குருடர்கள் காலை பிடிப்பார்கள், कोई अंधा पूंछ पकड़ेगा, சில குருடர் வாலை பிடிப்பாங்க, कोई अंधा पेट पर हाथ घुमाएगा, ஏதோ ஒரு குருடர் வயிற்றின் மேல் தன்னுடைய கையை சுற்றுவார்கள். तो अपना अपना अनुभव अलग अलग बताएंगे ना, ஆகவே யார் எப்படி எதை தொடுவார்களோ அதனுடைய அனுபவத்தை தன்னுடைய விதமாக தனித்தனியாக தானே சொல்வார்கள். कि एक ही बताएंगे, இல்லையானால் ஒரே அனுபவத்தை தான் சொல்வார்களா? है अलग अलग बताएंगे। தனித்தனியாக தான் சொல்வார்கள். तो ये अंधों ने चित्र बनाया है 3 शेरों ஆகவே இந்த குருடர்கள் தான் இந்த 3 சிங்கத்தினுடைய படத்தை உருவாக்கி விட்டனர். का, जो आज की गवर्नमेंट नोटों पर भी छापती है, எதை இன்றைய நாளில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் பண நோட்டின் மீது கூட அச்சடிக்கிறார்கள். अशोक की लाट बनाए रखी है, அசோகாவின் தூணை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். आ माने नहीं, शोक माने दुख, ஆ என்றால் இல்லை, ஷோக் என்றால் துக்கம். ஆகவே அசோக்னுடைய அர்த்தம் என்னவென்றால் துக்கமே இல்லை. इन 3 शेरों ने दुख की दुनिया का नाश किया। இந்த 3 சிங்கங்கள் துக்கத்தினுடைய உலகத்தை அழித்து விட்டனர். ऐसे दिखाते हैं, இப்படி காமித்திருக்கிறார்கள். अशोक की लाट, அசோக்னுடைய தூணை காமித்திருக்கிறார்கள். और सुप्रीम सोल बाप ब्रह्मा मुख से मुरली में क्या कहते हैं, மற்றும் சுப்ரீம் சோல் தந்தை பிரம்மாவின் மூலமாக முரளியில் என்ன சொல்கிறார்? अरे ये 3 शेर नहीं है, அரே இது 3 சிங்கங்கள் கிடையாது, इनमें एक शेर है, இதில் ஒரு சிங்கம் தான், एक बकरी है, ஒருவர் ஆடு ஆவார், एक घोड़ा है, ஒருவர் குதிரை ஆவார். बैल कह दो, அந்த குதிரையை காளை மாடு என்று கூட சொல்லிவிடுங்கள். तो 3 नंबरवार पुरियों में दिखाए जाते हैं। ஆகவே அவர்களை தான் 3 வரிசைகரமாக இடங்களில் காமித்திருக்கிறார்கள். सबसे नीची पुरी में ब्रह्मा, இருக்கிறதிலும் கீழான புரியில் பிரம்மா இருக்கிறார், बीच की पुरी में विष्णु, நடுவில் விஷ்ணு இருக்கிறார், और सबसे ऊपर पुरी में மற்றும் மிகவும் உயர்ந்த இடத்தில் शंकर को दिखाते हैं। சங்கரை காமிக்கிறார்கள். झंडा भी ऐसा ही बनाते हैं। ஆகவே இது போலவே தான் கொடியையும் கூட உருவாக்குகிறார்கள். भारत का झंडा
பாரதத்தினுடைய கொடி. यादगार है 3 शरीर रूपी वस्त्रों की। இது 3 உடல் ரூபமாகிய துணியின் நினைவார்த்தமாகும். ये 3 रंग के 3 वस्त्र हैं, शरीर रूपी वस्त्र। இது 3 உடல் ரூபமாகிய துணிகள் ஆவாங்க. जिन्होंने मिलकर के विश्व विजय की थी। யாரு ஒன்று சேர்ந்து விட்டு உலகத்தின் மேல் வெற்றி அடைந்தார்கள். इसलिए आज भी गाते हैं, அதனால் தான் இன்றும் கூட பாடுகிறார்கள். विजयी विश्व तिरंगा प्यारा, झंडा ऊंचा रहे हमारा। कपड़े का झंडे ऊंचा करने से हो जाएगा? விஜய் விஸ்வ திரங்கா பியாரா ஜண்டா ஊச்சா ரஹே ஹமாரா. அதாவது இந்த 3 வண்ணங்கள் கொண்ட கொடி உலகத்தின் மீது வெற்றியை கொண்டு வரும் என்று பாடுகிறார்கள். ஆனால் இந்த துணியின் கொடியால் உலகத்தின் மீது வெற்றியை கொண்டு வர முடியுமா என்ன? विश्व विजय, कपड़े का झंडा ले जाओ और एवरेस्ट की चोटी पे लगा दो। இந்த துணியின் கொடியை கொண்டு செல்லுங்கள் மற்றும் எவரெஸ்டினுடைய மேலே உச்சியில் அதை வைத்து விடுங்கள். विश्व विजय हो जाएगी? இதன் மூலமாக உலகத்தின் மீது வெற்றி அடைய முடியுமா என்ன? अरे एक तरफ शास्त्रों में लिख दिया, அரே ஒரு பக்கம் சாஸ்திரத்தில் எழுதிவிட்டனர். शरीरम रथम विद्धे। ஷரீரம் ரதம் வித்தி. गीता में भी लिखा हुआ है। அதே போல் கீதையிலும் கூட எழுதப்பட்டிருக்கிறது. ஷரீரம் ரதம் வித்தி என்றால் இந்த உடல் ஒரு ரதமாகும். वासांसि जीर्णानि यथा विहाय। கீதையிலும் எழுதப்பட்டிருக்கிறது வாசாंसि जीर्णानि यथा विहाय. जैसे मनुष्य எப்படி மனிதர்கள் पुराने शरीर रूपी कपड़ों को मनुष्य आत्मा त्याग देती है, மனித ஆத்மாக்கள் இந்த பழைய உடல் ரூபமாக இருக்கக்கூடிய துணியை தியாகம் செய்து விடுகிறார்கள் और अगले जन्म में नए वस्त्र धारण करती है। மற்றும் அடுத்த பிறவியில் ஒரு புது துணியை தாரணை செய்கிறார்கள். तो शरीर को वस्त्र कहा गया। ஆகவே துணி என்றால் இந்த உடலுக்காக தான் துணி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. वो 3 शरीर रूपी वस्त्र हैं। அது 3 உடல் ரூபமாக இருக்கக்கூடிய துணிகள் இருக்கிறாங்க. नंबरवार ऊंची नीची और मध्य की स्टेज में दिखाए गए। வரிசைகரமாக உயர்ந்த தாழ்ந்த மற்றும் நடுப்புறத்தில் அந்த நிலையில் காமித்திருக்கிறார்கள். उनमें एक है शेर, அதுல ஒருத்தர் சிங்கம் ஆவார். और शेर भी बुद्धू शेर नहीं। அதே போல் சிங்கம் கூட புத்தி இல்லாத சிங்கம் இல்லை. क्या? என்ன? முட்டாளான சிங்கம் இல்லை. जो लाइन कहा जाता है बबर शेर, எதை லயன் என்று சொல்லப்படுகிறது அது ஹிந்தியில் பப்பர் ஷேர் என்று சொல்லப்படுகிறது. सर तो बड़ा मोटा होता है, அதனுடைய தலை மிகவும் அதிகமாக குண்டாக இருக்கிறது. लेकिन बुद्धिमान ज्यादा होता है या टाइगर के मुकाबले कम बुद्धिमान होता है? ஆனால் அது அதிகமாக புத்தி கொண்டதாக இருக்கிறதா இல்லையானால் புலியோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அதற்கு புத்தி கம்மியாக இருக்கிறதா? है? टाइगर ज्यादा बुद्धिमान चालाक होता है। டைகர் தான் அதிகமாக புத்தி கொண்டதாக இருக்கிறது, ரொம்பவே கூர்மையாக இருக்கிறது. मौका देख करके हमला करता है। அது நேரத்தை பார்த்து விட்டு ஆக்கிரமण செய்கிறது. जब देखेगा अभी जीत पाने का मौका नहीं है, बिल्कुल हमला नहीं करेगा। அந்த டைகர் புலி இப்பொழுது வெற்றி அடைய வேண்டிய நேரம் சுத்தமாக இல்லை என்று பார்க்கிறதோ அப்பொழுது சுத்தமாக அது தாவாது, ஆக்கிரமணம் செய்யாது.
जब देखेगा अवसर अच्छा है எப்பொழுது இந்த நேரம் நல்ல நேரம் என்று கவனிக்கிறதோ तब ही हमला करेगा, அப்பொழுதுதான் அது ஆக்கிரமணம் செய்யும். नहीं तो अपनी दबी हुई उंगली आराम से निकालता रहेगा. இல்லையானால் ஜெயிக்கக்கூடிய நேரம் இல்லையானால் மிகவும் மெதுவாக நடந்து கொண்டே இருக்கும். इसलिए आज भी यादगार है हमारे भारतवर्ष में. அதனால்தான் நம்மளுடைய பாரத நாட்டில் இன்றைய நாள் வரை கூட இந்த நினைவார்த்தம் இருக்கிறது. यादगार बनाई हुई है, बनाने वाले जानते नहीं है. நினைவார்த்தத்தை உருவாக்கி விட்டனர், ஆனால் உருவாக்கக்கூடியவர்கள் இதை அறிய மாட்டார்கள். हमारे भारत का राष्ट्रीय पशु कौन सा माना जाता है? நம்ம பாரதத்தின் ராஷ்டிரிய விலங்கு எது கருதப்படுகிறது? टाइगर माना जाता है. டைகர் என்று கருதப்படுகிறது, புலி என்று கருதப்படுகிறது. देवियां भी दो प्रकार की दिखाते हैं. அதே போல் தேவிகளை கூட இரண்டு விதமாக தேவிகளை காமிக்கிறார்கள். एक सिंह वाहिनी, ஒருத்தர் சிங்கவாகினி ஆவாங்க, புலி சிங்கத்தின் மேல் இருப்பாங்க. एक बाघंबरी देवी, இன்னொருத்தவங்க பாகம்பரி என்று சொல்றாங்க, புலியின் மீது இருப்பாங்க. माना एक टाइगर के ऊपर सवार और एक शेर के ऊपर सवार. அப்படியானால் ஒருத்தவங்க புலியின் மேல் ஏறி அமர்ந்திருப்பாங்க, இன்னொருத்தவங்க சிங்கத்தின் மேல் ஏறி அமர்ந்திருப்பாங்க. शेर ज्यादा शक्तिशाली होता है, ஆகவே சிங்கம் அதிகமாக சக்தி உடையதாக இருக்குமா? टाइगर उतना आमने सामने की भिड़ंत में शक्तिशाली नहीं होता है. ஆனால் அதற்கு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது நேரடியாக யுத்தம் செய்வதில் புலி அவ்வளவாக சக்திசாலியாக இருக்காது, சக்தி உடையதாக இருக்காது. लेकिन क्या जरूरी है? आमने सामने की ही लड़ाई लड़नी चाहिए. ஆனால் என்ன நேருக்கு நேர் சண்டையிடணும் என்பது அவசியமா என்ன? ये जरूरी है, இது அவசியமா என்ன? अनिवार्य है. இது எதனா நியமம் இருக்கா என்ன? शिव महापुराण में शंकर के जीवन चरित्र को देखो. शिव महापुराणல சங்கருடைய வாழ்க்கை வரலாறை பாருங்கள். भस्मासुर को बुलंद वरदान दे दिया. பஸ்மாசுருக்கு மிகவும் திறந்த மனதோடு வரதானத்தை கொடுத்து விட்டார். भोलेनाथ ने, भोलेनाथ कैसे बोले? भोलेनाथ वरदाனை கொடுத்து விட்டார். प्यार में आ जाते हैं எப்படிப்பட்ட भोलेनाथ? भोलेनाथ என்றால் கள்ளம் கபடம் இல்லாதவர். तो कुछ भी बोल देते हैं. அவர் ஒருவேளை அன்பில் வந்து விட்டார் என்றால் எது வேண்டாலும் சொல்லி விடுவார். फिर क्या हुआ? அதற்கு பின்னால் என்ன நடந்தது? भस्मासुर ने उनके दिए हुए वरदान को उन्हीं के ऊपर शस्त्र के रूप में अपनाया. பஸ்மாசுர் அவர் மூலமாக கொடுக்கப்பட்ட வரதானத்தை அவருக்காகவே அதை ஆயுதத்தின் ரூபத்தில் பயன்படுத்தணும் என்று எண்ணினார். और सारी दुनिया में भागे भागे फिरे. அதனால் அவர் முழு உலகத்திலும் ஓடிக்கொண்டே இருந்தார். प्रैक्टिकल बातें हैं. இது எல்லாமே பிராக்டிக்கலான விஷயங்கள் ஆகும். अरे भगवान और
और भक्तों के डर से भागता है। அரே அவர் பகவான் ஆவார் மற்றும் அவர் என்ன பக்தர்களின் பயத்தில் ஓடுகிறாரா? भक्त ज्यादा पावरफुल या भगवान ज्यादा पावरफुल? பக்தர்கள் அதிகமாக பவர்ஃபுல்லாக இருப்பாங்களா இல்லையானால் பகவான் பவர்ஃபுல்லாக இருப்பாரா? है? तो ये टाइगर की बात है। ஆகவே இது புலியினுடைய விஷயமாகும். क्या? என்ன? सारी दुनिया का बाप है। முழு உலகத்தின் தந்தை ஆவார். खुदान खास्ता बाप बुढ़ा हो जाए, ஒருவேளை தந்தை வந்து வயதாகி விடுகிறது என்றால், बच्चा नौजवान हो जाता है, மற்றும் குழந்தைக்கு வயதாகி விடுகிறது, பெரியவங்க ஆகி விடுறாங்க, पावरफुल हो जाता है, பவர்ஃபுல் ஆயிடுறாங்க. लेकिन बच्चा अनुभवी तो नहीं होता उतना। ஆனால் குழந்தைக்கு அவ்வளவு அனுபவம் இருக்காது. बाप तो जिंदगी का अनुभवी होता है। தந்தை தான் ஒரு வாழ்க்கையினுடைய அனுபவம் கொண்டவராக இருப்பாரு. तो अनुभव क्या कहता है? ஆகவே அனுபவம் என்ன சொல்கிறது? परिवार में ஒரு குடும்பத்தில் कहाँ सामना करना है எங்க எதிர்கொள்ளணும் और कहाँ सहन करना है, மற்றும் எங்கு சகித்து கொள்ளணும். सहन करते हुए युक्ति निकालना है। சகித்து கொண்டே இந்த யுக்தியை கொண்டு வரணும். और उस युक्ति के आधार पर மற்றும் அந்த யுக்தியின் மூலமாக बच्चों को रास्ते पर लाना है। குழந்தைகளை வழியில் கொண்டு வர வேண்டும். नहीं तो आमने सामने का झगड़ा जानवर करते हैं, இல்லையானால் நேரடியாக மோதிக்கொள்வது இந்த சண்டை விலங்குகள் செய்வாங்களா? या इंसान को करना चाहिए? இல்லையானால் மனிதனுக்கு செய்ய வேண்டுமா? है? इंसान को आमने सामने की हाथापाई बाहुबल चलाना चाहिए, ஒரு மனிதனுக்கு நேரடியாக நடக்கக்கூடிய கையின் மூலமாக மோதிக்கொள்ள வேண்டுமா, சண்டையிட வேண்டுமா? या नहीं चलाना चाहिए? இல்லையானால் அடிதடி செய்யக்கூடாதா? है? क्या करना चाहिए? என்ன செய்ய வேண்டும்? है? अरे आमने सामने की लड़ाई करना चाहिए, அரே நேரடியாக நடக்கக்கூடிய சண்டையை செய்ய வேண்டுமா என்ன? खून खराबा करना चाहिए। अरे बड़े बड़े धर्मात्माएं भी नहीं कहते। ரத்தம் வர வைக்கணுமா என்ன? அரே பெரிய பெரிய தர்மாத்மாக்கள் கூட இது சொல்ல மாட்டாங்க. कि आमने सामने की लड़ाई लड़ो, என்னவென்றால் நீங்கள் நேரடியாக போய் சண்டையிடுங்கள் என்று, खून खराबा करो। ரத்த வர வைங்க அப்படி சொல்ல மாட்டாங்க. तो भगवान कैसे ये रास्ता अपनाएगा? ஆகவே அவர்களே இப்படி சொல்லாத பட்சத்தில் பகவான் எப்படி அந்த வழியை சொல்வாரு? भगवान तो हम बच्चों को भी युक्ति सिखाते हैं। பகவான் கூட குழந்தைகளாகிய நம்மளுக்கு யுக்தியை சொல்கிறார், கற்பிக்கிறார். युक्ति से मुक्ति, யுக்தியின் மூலமாக விடுதலையை பெறுங்கள்.
इस आसुरी दुनिया में रह करके இந்த அசுர உலகத்தில் இருந்து கொண்டே युक्ति से ही मुक्त हुआ जा सकता है। யுக்தியின் மூலமாக தான் விடுதலையை பெற முடியும். तो भारत में वो टाइगर प्रसिद्ध है। ஆகவே பாரதத்தில் அந்த புலி பிரசித்தமானதாகும். अवसरवादी है। அது நேரத்தை பார்த்துதான் தாக்கும். अवसर की तलाश में रहता है। நேரத்தை அது பார்த்து கொண்டே இருக்கும், தேடிக்கொண்டே இருக்கும் சரியான நேரத்தை. तो त्रिमूर्ति में एक है। ஆகவே திருமூர்த்தியில் ஒருத்தங்க टाइगर, புலி ஆவாங்க. டைகர், उसे भी शेर कहते हैं। அத கூட ஷேர்னு தான் சொல்லுவாங்க. दूसरा पावरफुल है, அதை கூட ஹிந்தியில் ஷேர் என்று தான் சொல்வாங்க. இரண்டாவது பவர்ஃபுல் ஆனது घोड़ा, குதிரையாகும். बैल कहो। அந்த குதிரையை காளமாடு என்று கூட சொல்லுங்கள். इसको मन रूपी घोड़ा कहा जाता है। இதை மனம் ரூபமான குதிரை என்று சொல்லப்படுகிறது. बुद्धि की लगाम लगाएंगे तो कंट्रोल में रहेगा। புத்தியினுடைய கடிவாளத்தை போட்டால் அது கண்ட்ரோல்ல இருக்கும். लगाम ढीली करेंगे ஒருவேளை கடிவாளத்தை லூஸ் பண்ணிட்டால் गड्ढे में गिरा सकता है। அது ஒரு குழியில் விழ வைக்கலாம். बैल कहो। காளைமாடு என்று சொல்லுங்கள். बैल की बुद्धि कैसी होती है? காளைமாடனுடைய புத்தி எப்படி இருக்கும்? बैल गाय के नजदीक जाएगा, बैलबाजी किए नहीं बचेगा नहीं। ஒருவேளை காளை மாடு மாடுக்கு பக்கத்தில் சென்றால் அது தன்னுடைய தன்மையை கண்டிப்பாக காமிக்காமல் இருக்காது. उसे शास्त्रों में அதை சாஸ்திரத்தில் वासुकी नाग भी दिखाया गया है। வாசுகி நாகமாகவும் காமித்திருக்கிறார்கள். जो पुरुषार्थी जीवन में शंकर के गले में लिपटा रहता है। இது புருஷார்த்த வாழ்க்கையில் சங்கருடைய கழுத்தில் சுற்றி கொண்டே இருக்கிறது. छोड़ता भी नहीं। விடுவதும் இல்லை. और वो पुरुषार्थी पकड़ के फेंकता भी नहीं। மற்றும் அந்த புருஷார்த்தம் செய்யக்கூடியவர் கூட அந்த பாம்பை பிடித்து தூக்கி வீசுவதும் இல்லை. न तो को और न पो को ठोर। तेरे लिए कोई दूसरा नहीं है रास्ता। பாபா ஒரு பழமொழி சொல்கிறார். அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், உனக்காக வேறு எந்த ஒரு வழியும் இல்லை. क्योंकि जो भी सूक्ष्म शरीरधारी मनुष्य आत्माएं हैं, ஏனென்றால் யாரெல்லாம் சூட்ச்ம உடல் கொண்ட மனிதர்கள் இருக்கிறார்களோ, சூட்ச்ம உடல் கொண்டவர்கள் இருக்கிறார்களோ, उनकी मुक्ति तुम बच्चों के द्वारा होनी है। அவர்களுக்கு உங்க குழந்தைகளாகிய உங்கள் மூலமாக தான் விடுதலை ஏற்படணும். ब्रह्म वाक्य है मुरली में।
இது பிரம்ம வாக்கியம் இருக்கிறது முரளியில். तुम बच्चे माने जो सन्मुख बैठे होते हैं उनको कहा जाता है तुम. குழந்தைகளாகிய உங்கள் என்றால் யார் நேர்முகமாக அமர்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களைதான் குழந்தைகளாகி நீங்கள் என்று சொல்லப்படுகிறது. माना रुद्र के सामने बैठ करके पढ़ाई पढ़ने वाले. அப்படியானால் ருத்ரருக்கு நேர்முகமாக அமர்ந்து கொண்டு படிப்பை படிக்கக்கூடியவர்கள் ஆவார்கள். रुद्रगण அவர்களை ருத்ரகண் என்று சொல்லப்படுகிறது. जिनकी यादगार है रुद्राक्ष के मण के. யாருடைய நினைவார்த்தமாக ருத்ராட்சனுடைய கொட்டைகள் என்று சொல்லப்படுகிறது. जो रुद्राक्ष எந்த ருத்ராட்ச கொட்டைகள்? नेपाल की पहाड़ियों में पाया जाता है. நேபாளுடைய மலையில் கிடைக்கப்படுகிறது. नई पाल का मतलब ही है नई दुनिया का पालना करने वाले. நேபாளுடைய அர்த்தமே என்னவென்றால் புதிய உலகத்தை பாலனை செய்யக்கூடியவர்கள். वो है हद का नेपाल. அது எல்லைக்குட்பட்ட நேபாள் ஆகும். और ये रुद्रमाला के जो मण के विशेष हैं மற்றும் இந்த ருத்ரமணி மாலைகளுடைய கொட்டைகள் எது விசேஷமாக இருக்கிறார்களோ वो है नई दुनिया की पालना करने वाले या फाउंडेशन डालने वाले. அவர்கள்தான் புதிய உலகத்தை பாலனை செய்யக்கூடியவர்கள், இல்லையானால் ஃபவுண்டேஷனை போடக்கூடியவர்கள் ஆவார்கள். जैसे नेपाल ऊंची स्टेज में है, எப்படி நேபாள் உயர்ந்த ஸ்டேஜில் இருக்கிறதோ उन पर कोई डायरेक्ट आक्रमण नहीं कर सकता. அவர்களின் மீது யாராலுமே டைரக்டாக தாக்குதலை நடத்த முடியாது. में कोई ने வரலாற்றில் கூட யாருமே विदेशी राजाओं ने कभी आक्रमण नहीं कर पाया, किया नहीं. வெளிநாட்டை சேர்ந்த ராஜாக்களால் அங்கு தாக்குதலை செய்யவும் முடியவில்லை மற்றும் செய்யவும் இல்லை. ऐसे ही அதே போலவேதான் जो नई दुनिया की पालना करने वाले फाउंडेशन वाले हैं, யாரு புதிய உலகத்தை பாலனை செய்யக்கூடியவர்கள், ஃபவுண்டேஷன் போடுறவர்கள் இருக்கிறார்களோ उनके ऊपर அவர்களின் மீது कभी विदेशी आत्माएं विदेशी धर्मों के बीज हों, எந்த ஒரு விதேசி ஆத்மாக்கள் விதேச தர்மத்தினுடைய விதைகளாக இருந்தாலும் சரி, विदेशी धर्मों के आधार मूर्त हों, வெளிநாட்டு தர்மத்தை சேர்ந்த ஆதார மூர்த்திகளாக இருந்தாலும் சரி, वो आक्रमण नहीं कर सकते. அவர்களால் தாக்க முடியவில்லை, தாக்க முடியாது. अपनी कमजोरी से नीचे गिर जाएं वो दूसरी बात. தன்னுடைய குறைகள் மூலமாக கீழே விழுந்து விடுகிறார்கள், அது வேறு விஷயம். वो रुद्राक्ष जो नेपाल में पाए जाते हैं, அந்த ருத்ராட்ச கொட்டைகள் எது நேபாளில் கிடைக்கிறதோ रुद्रगणों की यादगार, ருத்ரகனுடைய நினைவார்த்தம், उनमें मुख बने होते हैं. அவர்களில் முகம் இருக்கிறது. मुख लेने की यादगार, அது முகத்தை எடுத்துக்கொள்ள வேண்டிய நினைவார்த்தமாகும். कोई में 1, कोई में 2, कोई में 4, कोई में 8 का. சிலதில் 1, சிலதில் 2, சிலதில் 4, சிலதில் 8, 6, कोई में 14. சிலதில் 14 கூட இருக்கிறது. अनेक मुख वाले भी होते हैं. நிறைய முகமுடையவர்கள் கூட இருக்கிறார்கள். एक मुख वाला बड़ा बिरला मिलता है. ஒரு முகம் கொண்ட ருத்ராட்ச கொட்டை மிகவும் கஷ்டமாக தான் கிடைக்கிறது. मिलता ही नहीं. அதுவும் கிடைப்பதே இல்லை. या तो डुप्लीकेट मिल जाते हैं. இல்லையானால் டூப்ளிகேட் தான் கிடைக்கிறது. बाकी अनेक मुखों वाले जो रुद्राक्ष हैं, இல்லையானால் நிறைய முகம் கொண்ட ருத்ராட்சம் எது இருக்கிறதோ यादगार हैं, अनेक आत्माओं की प्रवेशता की यादगार. அது நிறைய ஆத்மாவின் பிரவேசம் செய்வதின் நினைவார்த்தமாகும்.
वो भूत प्रेत बनने वाली आत्माएं அந்த பேய் பிசாசு ஆகக்கூடிய ஆத்மாக்கள் रुद्राक्ष के मणकों में जो चैतन्य मणके हैं, ருத்ராட்ச கோட்டையில் யாரு உண்மையான மணிகளாக இருக்கிறார்களோ, உயிருள்ள மணிகளாக இருக்கிறார்களோ, उनमें प्रवेश करके அவர்களில் பிரவேசம் செய்துவிட்டு अपने अपने प्रकार की ज्ञान की भाषा सुनाते हैं। தன்னுடைய விதமாக ஞானத்தின் மொழியை சொல்கிறார்கள்। जो एक बिरला मणका है, எது ஒரே ஒரு யூனிக்கான மணி இருக்கிறதோ उसमें அதில் एक शिव की ही सोल प्रवेश करके अपना प्रभाव डाल पाते हैं। ஒரே ஒரு சிவனுடைய சோல் மட்டும்தான் பிரவேசம் செய்துவிட்டு தன்னுடைய பிரபாவத்தை போடுகிறார், ஏற்படுத்துகிறார்। बाकी அதை தவிர ऐसे नहीं है। இப்படி இல்லை। उस एक मुख के मणके में அந்த ஒரு முகம் கொண்ட மணியில் कोई सूक्ष्म शरीरधारी आत्मा प्रवेश नहीं करती। எந்த ஒரு சூக்ஷ்ம சரீரம் கொண்ட ஆத்மா பிரவேசம் செய்வதில்லை। करती है, பிரவேசம் செய்கிறது। एक ही प्रवेश कर सकती है। ஆனால் ஒரே ஒருத்தர் தான் பிரவேசம் செய்ய முடியும்। परंतु ஆனால் वो मणका उस मुख की भाषा से प्रभावित नहीं होता। அந்த மணி அந்த சூக்ஷ்ம உடல் கொண்டவரின் மொழியின் மூலமாக பிரபாவத்தில் வருவதில்லை। आखिरी प्रभावित कर देता है, लेकिन कभी भी கடைசியாக அந்த சூக்ஷ்ம உடலை தன்னுடைய பிரபாவத்தில் கொண்டு வந்து விடுகிறார்। ஆனால் ஒரு பொழுதும் आत्यंतिक रूप से प्रभावित नहीं होता। முழுமையான ரூபத்தில் பிரபாவத்தில் வருவதில்லை। प्रभावित होता है, प्रभावित होकर के उल्टा पलटा कार्य भी कर लेता है। சில நேரத்தில் பிரபாவத்தில் வருகிறார், பிரபாவத்தில் வந்துவிட்டு தலைகீழான செயல்களையும் செய்து விடுகிறார்। लेकिन जैसे साइकिल पर सवार ஆனால் எப்படி ஒரு சைக்கிளின் மீது ஏறக்கூடியவங்க फट से उठ के खड़ा हो जाता, விழுந்து விட்டாலும் உடனடியாக எழுந்து விட்டு நின்று விடுகிறார்கள்। ऐसे उसको उठकर खड़े होने में देर नहीं लगती। அதே போலவே அவருக்கும் கூட எழுந்து நிற்பதில் நேரம் பிடிக்காது। तो दिखाते हैं, அதனால் தான் காமிக்கிறார்கள்। उर्दू में खास, உருதுவில் விசேஷமாக और மற்றும் ब्रह्म वाक्य मुरली में भी बोला பிரம்ம வாக்கிய முரளியில் கூட சொல்லப்பட்டிருக்கிறது कि जैसे उर्दू में 2 अक्षर प्रबल हैं, எப்படி உருதுவில் 2 வார்த்தைகள் ரொம்பவே விசேஷ பவர்ஃபுல்லானதாகும்। अव्वल नंबर और 2 नंबर, முதல் நம்பர் மற்றும் இரண்டாவது நம்பரில் இருக்கக்கூடிய வார்த்தை अलफ और बे। அலஃப் மற்றும் பே। अलफ माने खड़ा हुआ, அலஃப் என்றால் நின்று கொண்டிருக்கும் ஒரு கொம்பு, और बे माने पड़ गया तो पड़ गया। பே என்றால் படுத்து கொண்டிருக்கும் ஒரு கொம்பு, அது படுத்து விட்டால் படுத்து விட்டார்। तो एक है पुरुषार्थ में खड़ा रहने वाला, ஆகவே ஒருத்தர் புருஷார்த்தத்தில் நின்று கொண்டிருக்கக்கூடியவர் ஆவார்। बार बार गिरता है लेकिन हिम्मत से खड़ा रहता है,
அடிக்கடி விழுகிறார், ஆனால் தைரியத்தின் மூலமாக நின்று கொண்டிருக்கிறாரா? या हिम्मत हार जाता है? இல்லையானால் தைரியத்தை தோர்த்து விடுகிறாரா? है? हिम्मत हारता नहीं, அவர் தன்னுடைய தைரியத்தை தோற்பதில்லை. इसलिए बाप कहते हैं हिम्मते बच्चे मददे बाप। அதனால்தான் தந்தை சொல்கிறார், ஹிம்மத்தே பச்சே மதத்தே பாப். தைரியமாக இருந்தால் குழந்தைகளுக்கு தந்தை உதவுகிறார். दुनिया में भी कहते हैं हिम्मत हारे हार है। உலகத்திலும் கூட சொல்கிறார்கள், தைரியத்தை தோர்த்து விட்டால் தோர்த்து விட்டனர், हिम्मत जीते जीत। தைரியத்தை வென்று விட்டால் பிறகு அவர்கள் வென்று விட்டனர். दूसरे शब्दों में कहते हैं मन के हारे हार। அதை இரண்டாவது சொற்களில் எப்படி சொல்கிறார்கள் என்றால், மனதின் மூலமாக தோர்த்து விட்டால் मन के जीते जीत। தோல்வியை அடைவார்கள், பிறகு மனதின் மூலமாக வென்று விட்டால் வெற்றியை தான் அடைவார்கள். तो ये दो आत्माएं हैं। ஆகவே இது இரண்டு ஆத்மாக்கள் இருக்கிறார்கள், प्रबल हैं, சக்தி உடையவர்கள் ஆவார்கள். इन्हीं को गीता में बताया है। இவர்களை தான் கீதையில் சொல்லப்பட்டிருக்கிறது. कि जो ऊंचे थे ऊंचे भगवंत की विभूतियां हैं, யாரு மிகவும் உயர்ந்ததிலும் உயர்ந்த கடவுளுடைய விபூதிகள் இருக்கிறார்கள், वो इंद्रियां बताई। அந்த இந்திரியங்களை சொல்லி இருக்கிறார்கள். इंद्रियाणि परान्यहो, इंद्रियां परे ते परे, प्रबल से प्रबलतम है। என்னவென்றால் இந்திரியங்கள் மிகவும் பிரபலமானதாகும். इंद्रियेभ्य परम मनः, इंद्रियों से मन बड़ा प्रबल है। இந்திரியேபிய பரம் மன, அதாவது இந்திரியங்களை விட மனம் பிரபலமானதாகும். मन से बुद्धि बड़ी प्रबल है, மனதை விட புத்தி அதிகமாக பிரபலமானதாகும். जिसे तीसरा नेत्र कहा जाता है। எதை மூன்றாவது கண்ணு என்று சொல்லப்படுகிறது. मनुष्यों में भी कोई है प्रसिद्ध है, மனிதர்களிலும் இப்படி ஒருத்தர் பிரசித்தமாக இருக்கிறார். जो त्रिनेत्री के रूप में दिखाया जाता है। யாரை மூன்று கண்கள் உடையவரின் ரூபத்தில் காமித்திருக்கிறார்கள். और फिर बोला, அதற்கு பிறகு சொல்லியிருக்கிறார்கள், मनसस्तु परा बुद्धि, மனசஸ்து பரா புத்தி. मन से प्रबल बुद्धि तो है तीसरा नेत्र, மனதை விட மூன்றாவது கண்ணு புத்தி பிரபலமானதுதான். ஆனால் लेकिन यो बुद्धिय परसस्तु स, யோ புத்திய பரசஸ்து ச, அதாவது जो बुद्धि से भी प्रबल है वो है। யாரு புத்தியை விட கூட பிரபலமானவராக இருக்கிறாரோ அது அவர் ஆவார். ऊंचा तेरा धाम, யாருக்காக சொல்லப்படுகிறது ஊஞ்சா தேரா தாம்? ऊंचा तेरा नाम, ஊஞ்சா தேரா தாம் என்றால் அவருடைய வசிக்கும் இடம் மிகவும் உயர்ந்ததாகும். ஊஞ்சா தேரா நாம், அவருடைய பெயர் மிகவும் உயர்ந்ததாகும். ऊंचा तेरा काम, ஊஞ்சா தேரா காம், அதாவது அவருடைய வேலை மிகவும் உயர்ந்ததாகும். लेकिन वो तो ऊपर वाला है। ஆனால் அவர் மேலே இருக்கக்கூடியவராகிவிட்டார். कर्तव्य कहाँ किए जाते हैं? ஆனால் எங்கு செயல்களை செய்யப்படுகிறது? वो ऊपर वाला तो अकर्ता है, அந்த மேலே இருக்கக்கூடியவர் செயலை செய்வதில்லை. कर्ता कहाँ है? எங்கு செய்கிறார்? कर्ता धर्ता कहा जाता है। கர்த்தா தர்த்தா என்று சொல்லப்படுகிறது. जिस नंबर का कर्ता எந்த நம்பரில் செய்யக்கூடியவராக இருக்கிறாரோ उसी नंबर का धर्ता, அதே நம்பரில் தர்த்தா என்றால் தாரணை செய்யக்கூடியவராகவும் இருக்கிறார். ब्रह्मा के रूप में कर्ता, பிரம்மாவின் ரூபத்தில் கர்த்தா செய்யக்கூடியவர்.
ब्रह्मा सो विष्णु, பிரம்மாவிலிருந்து விஷ்ணு ஆகுகிறார். धारण करने वाला धरता, ஆகவே விஷ்ணுவின் ரூபத்தில் தாரணை செய்யக்கூடியவர் தர்த்தா ஆகிவிட்டார். तो वो ही आत्मा है ஆகவே இது அதே ஆத்மாதான் ஆவார். जिसे परम पद कहा जाता है. எதை பரம்பத் என்று சொல்லப்படுகிறது. परम पद विष्णु को कहा जाता है. பரம்பத் என்பது விஷ்ணுவுக்காக சொல்கிறாங்க. विष्णु के चित्र में चरित्र की यादगार, விஷ்ணுவினுடைய சித்திரத்தில் சரித்திரத்தினுடைய நினைவார்த்தமாக 4 सहयोगी भुजाएं हैं. 3 சகயுகம் செய்யக்கூடிய கரங்கள் இருக்கிறது. 4 சகயுகம் செய்யக்கூடிய கரங்கள் இருக்கிறது. चारों ही सहयोगी भुजाएं 4மே சகயோகம் செய்யக்கூடிய கரங்கள் स्वयं चलने वाली हैं தானே நடக்கக்கூடியவர்களா, या कोई चलाने वाला और है. இல்லையானால் வேறு யாராவது நடக்க வைக்கக்கூடியவர் இருக்கிறாரா? भुजाएं स्वयं चलती हैं क्या? கரங்கள் தானாவே நடக்கிறதா என்ன? चलाने वाला ऊपर वाला है. நடக்க வைக்கக்கூடியவர் மேலே இருக்கக்கூடியவர் ஆவார். तो जो भुजाओं को चलाता है ஆகவே யாரு கரங்களை நடக்க வைக்கிறாரோ वो गुप्त है. அவர் குப்தமாக இருக்கிறார். संगम युगी शूटिंग काल में भी गुप्त. சங்கம் யுகத்தில் இருக்கக்கூடிய इसके लिए बोला ஷூட்டிங் நேரத்தில் கூட குப்தமாக இருக்கிறார். யாருக்காக சொல்லப்பட்டிருக்கிறது? तुम्हारा पद, तुम्हारा मान, உங்களுடைய பதவி, உங்களுடைய மானம், तुम्हारा मर्तबा, உங்களுடைய மரியாதை, तुम्हारा पुरुषार्थ, உங்களுடைய புருஷார்த்தம் सब कुछ गुप्त. அனைத்துமே குப்தமானதாகும். इसलिए அதனால்தான் कहा जाता है विश्व का बादशाह. உலகத்திற்கு எஜமானர் என்று சொல்லப்படுகிறது. विश्वनाथ हर हर महादेव शंभो काशी विश्वनाथ गंगे. விஸ்வநாத் என்று சொல்லப்படுகிறது. ஹர் ஹர் மகாதேவ் शंभु काशी विश्वनाथ गंगे என்று சொல்லப்படுகிறது. लेकिन वास्तव में वो विश्व की बादशाही नहीं लेता. ஆனால் உண்மையில் அவர் உலகத்திற்கு எஜமான தன்மையை எடுத்துக்கொள்வதில்லை. बच्चों को विश्व की बादशाही देता है. குழந்தைகளுக்கு தான் உலகத்தின் எஜமான தன்மையை கொடுக்கிறார். उसको बादशाही का ताज दिखाते हैं क्या? அவருக்கு எஜமான தன்மையினுடைய மகுடத்தை காமிக்கிறார்களா என்ன? है बादशाही का ताज पार्वती को फिर भी दिखाते हैं. எஜமான தன்மையினுடைய மகுடத்தை பார்வதிக்கு கூட பலே காமிக்கிறார்கள். शंकर को ஆனால் नहीं दिखाते. சங்கருக்கு காமிப்பதில்லை. वो बेताज बादशाह है. அவர் மகுடம் இல்லாத பாத்ஷா ஆவார். क्योंकि ஏனென்றால் ब्राह्मण जीवन है या देवताई जीवन है. பிராமண வாழ்க்கையாக இருக்கிறதா இல்லையானால் தேவதைகளின் வாழ்க்கையாக இருக்கிறதா? कौन सा जीवन है? எந்த வாழ்க்கையாக இருக்கிறது? किस युग में है? எந்த யுகத்தில் இருக்கிறது? है? कौन से युग में? संगम युग में. எந்த யுகத்தில் இருக்கிறது? சங்கம யுகத்தில் இருக்கிறது. देवताई जीवन है या ब्राह्मण सेवाधारी जीवन है? தேவதைகளின் வாழ்க்கையாக இருக்கிறதா இல்லையானால் பிராமணர்கள் சேவை செய்யக்கூடியவர்களின் வாழ்க்கையாக இருக்கிறதா? है ब्राह्मण जीवन है. பிராமண வாழ்க்கையாக இருக்கிறது. ब्राह्मण सेवाधारी को कहा जाता है. பிராமணர்கள் சேவையை செய்யக்கூடியவர்களுக்கு சொல்லப்படுகிறது. देवता को नहीं कहा जाता. தேவதைகளுக்கு பிராமணர் என்று சொல்ல முடியாது. देवताएं कोई की सेवा नहीं करते हैं.
தேவதைகள் யாருக்குமே சேவையை செய்வதில்லை. क्या என்ன? ब्राह्मण सेवा करते हैं। பிராமணர்கள் தான் சேவையை செய்கிறார்கள். यहाँ ब्राह्मण जीवन में இங்கு கூட பிராமண வாழ்க்கையில் सेवा लेनी है या सेवा देनी है? சேவையை எடுத்துக்கொள்ளணுமா இல்லையானால் சேவையை தரணுமா செய்யணுமா? है क्या करना है? என்ன செய்ய வேண்டும்? देनी है। और ब्राह्मणों को कौन सी सेवा देनी है? சேவையை கொடுக்கணும். ஆகவே பிராமணர்களுக்கு என்ன சேவையை கொடுக்கணும்? है कौन सा धंधा करना है? என்ன தொழில் செய்யணும்? जो बाप का धंधा सो बच्चों का धंधा। எது தந்தையினுடைய தொழிலோ அதுதான் குழந்தைகளுடைய தொழிலாக இருக்கணும். राजाई नहीं करनी है। ராஜாங்கத்தை செய்யக்கூடாதா என்ன? है अरे उन ब्रह्मा के बच्चे ब्रह्मा कुमार कुमारियों से पूछो। யாரோ செய்யக்கூடாதுன்னு சொல்றாங்க. அதுக்கு பாபா சொல்றாரு, அரே அந்த பிரம்மாவினுடைய குழந்தைகள் பிரம்மகுமாரிகளிடம் கேளுங்கள். राजाई करनी है या नहीं करनी है? ராஜாங்கத்தை செய்யணுமா இல்ல செய்யக்கூடாதா? है बाबा हमको इतना बड़ा सेंटर दे गए। பாபா எங்களுக்கு இவ்வளவு பெரிய சென்டரை கொடுத்து விட்டு சென்று விட்டார். महल माणी बना के दे गए। மாளிகையை உருவாக்கி விட்டு கொடுத்து விட்டார். मकान दे गए। வீடு கொடுத்து விட்டார். मोटा ताजा लंबा चौड़ा शरीर हमको मिल गया। அதே போலவே நீளமான அகலமான உடலும் கிடைத்து விட்டது. நீளமான அகலமான குண்டான மற்றும் ஆரோக்கியமான உடலும் கிடைத்து விட்டது. रोटी कपड़ा और मकान मुहैया मिल गया। மற்றும் ரொட்டி துணி வீடு அதுவும் கிடைத்து விட்டது. तो राजाई मिली या नहीं मिली? அப்பொழுது ராஜாங்கம் கிடைத்ததா இல்லையா? है? है? राजाई मिली ना? யார சொல்றாங்க அப்பொழுது ராஜாங்கம் கிடைத்தது போல்தான். அதுக்கு பாபா சொல்றாரு, ராஜாங்கம் கிடைத்தது இல்லையா? लेकिन ब्रह्म वाक्य में ஆனால் பிரம்ம வாக்கியத்தில் मुरली में क्या बोला? முரளியில் என்ன சொல்லியிருக்கிறார்? यहाँ बैठ करके राजाई ले लेंगे இங்கு அமர்ந்து கொண்டு ராஜாங்கத்தை எடுத்துக்கொள்கிறார்கள். तो वहाँ राजाई नहीं मिलेगी। அப்பொழுது அங்கு ராஜாங்கம் கிடைக்காது. मैंने कहा அங்கு என்றால் எங்கு? नई दुनिया में राजाई नहीं मिलेगी। புதிய உலகத்தில் ராஜாங்கம் கிடைக்காது. यहाँ मान मर्तबा ले लेंगे तो वहाँ मान मर्तबा नहीं मिलेगा। இங்கு மானம் பதவியை எடுத்துக்கொண்டால் பிறகு அங்கு பதவி என்பது கிடைக்காது. तो ஆகவே ये सब प्रकार के ब्राह्मण जीवन में जो प्राप्ति कराने वाले महावाक्य हैं, இது அனைத்து விதமான சொற்கள் பிராமண வாழ்க்கையில் எது பிராப்தி செய்யக்கூடிய சொற்களாக இருக்கிறதோ, பிராப்தியை அடைய வைக்கக்கூடிய சொற்களாக இருக்கிறதோ, वो यही प्राप्ति करना है அதை இங்கே நாம் அடைந்து கொள்ளணுமா या भविष्य 84 जन्मों में प्राप्त करना है? இல்லையானால் வருங்காலத்தில் இருக்கக்கூடிய 84 பிறவிகளில் அடையணுமா? यहाँ रहते रहते संगम में जितना श्रीमत को फॉलो करने की प्रैक्टिस करेंगे, இங்கே இருந்து கொண்டே சங்கம் யுகத்தில் எவ்வளவுக்கு எவ்வளவு ஸ்ரீமத்தை ஃபாலோ பண்ணக்கூடிய பிராக்டிஸை செய்வீர்களோ उतना वहाँ जन्म जन्मांतर हमारी अभ्यास पक्की होती जाएगी।
அவ்வளவுக்கு அவ்வளவு அங்கு நம்மளுடைய நிறைய பிறவிக்கான பிராக்டிஸ் பக்கவாகிக் கொண்டே இருக்கும், உறுதியாகிக் கொண்டே இருக்கும். अभ्यासी रहेंगे, हमारी आत्मा में संस्कार भरे रहेंगे. இப்படிப்பட்ட பிராக்டிஸ் இருக்கும், நம்மளுடைய ஆத்மாவில் சம்ஸ்காரங்கள் நிறைந்து இருக்கும். संगम युग की शूटिंग के प्रमाण श्रीमत पर चलने के प्रमाण अभ्यास. சங்கம் யுகத்தின் ஷூட்டிங்கில் ஸ்ரீமத்தின் படி நடக்கக்கூடிய பிராக்டிஸ் முயற்சி, अभ्यास के संस्कार. அந்த முயற்சியினுடைய சம்ஸ்காரங்கள் ஆத்மாவில் நிரம்பி இருக்கும். और जितना श्रीमत पर चलेंगे, மற்றும் எவ்வளவு ஸ்ரீமத்தின் அடிப்படையில் நடப்பீர்களோ तो उसका रिजल्ट ये होगा அப்பொழுது அதனுடைய ரிசல்ட் என்னவாகும் என்றால், कि हम जैसे कर्म करेंगे श्रीमत के अनुसार, நாம் எப்படி ஸ்ரீமத்தின் அடிப்படையில் கர்மங்களை செய்வோமோ हमें देख दूसरे भी करेंगे. நம்மளை பார்த்து மற்றவர்களும் செய்வார்கள். श्रीमत से सदगति ஸ்ரீமத்தின் மூலமாக சத்கதி, और मनुष्य मत से दुर्गति. மற்றும் மனிதர்களின் வழியின் மூலமாக துர்கதி. सदगति ब्राह्मण जीवन में क्या है? பிராமண வாழ்க்கையில் சத்கதி எது ஆகும்? जैसे देवताओं को अच्छे से अच्छा भोजन, எப்படி தேவதைகளுக்கு ரொம்ப நல்ல சாப்பாடு, अच्छे से अच्छा मकान, நல்ல வீடு, अच्छे से अच्छे वस्त्र मिलेंगे शरीर रूपी, நல்லதிலும் நல்ல உடல் ஆக இருக்கக்கூடிய துணிகள் கிடைக்கும். तो वो यहाँ लेने में फायदा है, ஆகவே அதை இங்கே எடுத்துக்கொள்வதில் பலன் இருக்குமா, या वहाँ लेने में फायदा है? இல்லையானால் அங்கு போய் எடுப்பதில் பலன் இருக்குமா? है? यहाँ लेने में फायदा है? இங்கேயே எடுத்துக்கொள்வதில் பலன் இருக்குமா என்ன? नहीं, இல்லை. यहाँ के लिए तो इशारा दे दिया. இங்கேக்காக சைகையை கொடுத்து விட்டார். शरीर भले कैसा भी हो, உடல் எப்படி இருந்தாலும் சரி, ஆனால் लेकिन है आत्मा पावरफुल होनी चाहिए. ஆத்மா பவர்ஃபுல்லாக இருக்க வேண்டும். शरीर लुंजुम पुंजुम हो, बीमारियों से भले भरा पूरा हो, உடல் எப்படி எப்படி வேண்டாலும் இருந்தாலும் சரி, நோயால் நிரம்பி இருந்தாலும் சரி, लेकिन ईश्वरीय सेवा के लिए कभी मना नहीं करना है. ஆனால் ஈஸ்வரிய சேவைக்காக எப்பொழுதுமே செய்ய மாட்டேன் என்று சொல்லக்கூடாது. खुदकते रहना. ஈஸ்வரிய சேவைக்காக குதித்து கொண்டே இருக்கணும். और बोला भी है ब्रह्म वाक्य मुरली में, அதே போல் பிரம்ம வாக்கிய முரளியில் சொல்லப்பட்டிருக்கிறது, बूढ़ी बूढ़ी माताओं को ईश्वरीय सेवा के पंख लग जाएंगे. வயதாக இருக்கக்கூடிய மாதாக்களுக்கு ஈஸ்வரிய சேவையினுடைய ரக்கைகள் முளைத்து விடும். जब बूढ़ी माताओं को ईश्वरीय सेवा के पंख लग जाएंगे, ஆகவே எப்பொழுது வயதான மாதாக்களுக்கு ஈஸ்வரிய சேவைக்காக ரக்கைகள் முளைத்து விடுமோ, तो बूढ़े पिताओं को नहीं लगेंगे क्या? அப்பொழுது என்ன வயதான அப்பாக்களுக்கு வராதா என்ன? हैं? नहीं लगेंगे? लगने चाहिए ना. வராதா என்ன? வர வேண்டும் இல்லையா? तो बता दिया. ஆகவே சொல்லிவிட்டார். श्रीमत हमारी लाठी है, जिसे मुरली कहा जाता है. ஸ்ரீமத் நம்மளுடைய கொம்பு ஆகும், எதை முரளி என்று கூட சொல்லப்படுகிறது. यहाँ जीवन में जितना मुरली के अनुसार चलेंगे चलाएंगे, இங்கு வாழ்க்கையில் எவ்வளவுக்கு எவ்வளவு முரளியின் அடிப்படையில் நடப்போமோ நடக்க வைப்போமோ, वहाँ हम अपनी राजाई में भी जन्म जन्मांतर அங்கு நாம் நம்மளுடைய ராஜாங்கத்தில் கூட
நிறைய பிறவியாக. किस अनुसार चलेंगे? எதன் அடிப்படையில் நடப்போம்? है? है? संगम युग में जो हमने श्रीमत आत्मा में धारण की है, சங்கம் யுகத்தில் எந்த ஸ்ரீமத்தை நாம் ஆத்மாவில் தாரணை செய்து கொண்டோமோ उसी के अनुसार राजाई चलाएंगे அதன் அடிப்படையில் தான் ராஜாங்கத்தை நடத்துவோம் और अपनी प्रजा को भी चलाएंगे। மற்றும் தன்னுடைய பிரஜைகளையும் நடக்க வைப்போம். इसलिए बोला श्रीमत से सदगति। அதனால்தான் சொல்லியிருக்கிறார் ஸ்ரீமத்தின் மூலமாக சத்கதி. यहाँ संगम में सदगति है मन बुद्धि रूपी आत्मा की सदगति। இங்கு சங்கம் யுகத்தில் சத்கதி இருக்கிறது, மனம் புத்தி ரூபமாகிய ஆத்மாவின் சத்கதி. क्या सदगति? जो गीता में बताई है। என்ன சத்கதி? இது கீதையில் சொல்லப்பட்டிருக்கிறது. हरे உத் ஹரேத் आत्मा आत्मानम ஆத்மா ஆத்மானம். मन बुद्धि रूपी आत्मा ज्योति बिंदु को மனம் புத்தி ரூபமாகிய ஜோதி பிந்து ஆத்மாவை मन बुद्धि के द्वारा ऊपर हरण करके ले जाना चाहिए। மனம் புத்தியின் மூலமாக மேல் நோக்கி கொண்டு செல்ல வேண்டும். क्या? என்ன? सिर्फ आत्मा को ऊपर हरण करके ले जाने का काम करें வெறும் ஆத்மாவை மட்டுமே மேல் நோக்கி கொண்டு செல்ல வேண்டிய வேலையை செய்யணுமா? कर्मेंद्रियों से कर्म करना छोड़ दें கர்மேந்திரியங்கள் மூலமாக கர்மங்களை செய்வது விட்டு விடணுமா என்ன? है? क्या करें? என்ன செய்ய வேண்டும்? हाँ कर्म करें, कर्मधारा का त्याग न करें। கர்மங்களை செய்யணும், கர்மங்களை தியாகம் செய்யக்கூடாது. संसार को ये दिखाने की जरूरत नहीं है உலகத்திற்கு இது காமிக்க வேண்டிய அவசியம் இல்லை. कि हम त्यागी बन गए। என்னவென்றால் நாங்க எல்லாமே தியாகம் செய்து விட்டோம், सब कुछ त्याग दिया। எல்லாத்தையுமே தியாகம் செய்து விட்டோம். नहीं, இல்லை, हमारा कर्म योग है। நமது கர்ம யோகமாகும். कर्म करते हुए कर्मेंद्रियों से கர்மேந்திரியங்கள் மூலமாக கர்மங்களை செய்து கொண்டே हरेत आत्मा உத் ஹரேத் ஆத்மா आत्मानम ஆத்மானம். उत माने ऊपर। அப்படியானால் கர்மேந்திரியங்கள் மூலமாக கர்மங்களை செய்து கொண்டு கூட ஆத்மாவை மேல் நோக்கி கொண்டு செல்ல வேண்டும். உத் என்றால் மேலே, हरेत माने हरण करके ले जाए बुद्धि से जबरदस्ती। ஹரன் என்றால் புத்தியின் மூலமாக வலுக்கட்டாயமாக கூட அந்த ஆத்மாவை மேல் நோக்கி கொண்டு செல்ல வேண்டும். क्या? என்ன? अगर ஒருவேளை आत्मा कोई स्थिति ऐसी आ जाती है ऊपर की ओर जाती ही नहीं, ஏதாவது ஒரு நிலை இப்படி வந்து விடுகிறது, எப்போ ஆத்மா மேல் நோக்கி செல்வதே இல்லை. मन बुद्धि ऊपर नहीं जाती है, மனம் புத்தி மேல் நோக்கி செல்வதில்லை. ज्योति बिंदु रूपी आत्मा को हम ऊपर याद ही नहीं कर पाते हैं। ஜோதி பிந்து ஆத்மாவை நாம் மேலே நினை செய்வதே இல்லை. करें அப்பொழுது கூட என்ன செய்ய வேண்டும்? है? छोड़ दे। अरे बच्चा है छोड़ दो। குழந்தை என்று புரிந்து கொண்டு அதை விட்டுவிட வேண்டுமா என்ன? छोड़ दे। விட்டு விடணுமா? नहीं, இல்லை. जैसे बच्चा या बच्चा बुद्धि कुमार्ग पर जाता है, எப்படி ஒரு குழந்தை இல்லையானால் குழந்தை புத்தி கெட்ட வழியில் செல்கிறதோ तो माँ बाप उसे कान पकड़ करके रास्ते पर ले जाते हैं। அப்பொழுது அம்மா அப்பா காதை பிடித்து கொண்டு கூட அதை வழியில் கொண்டு வருகிறார்கள். ऐसे ही जो ज्योति बिंदु रूपी आत्मा है, அதே போலவே தான் எது ஜோதி பிந்துவாக இருக்கக்கூடிய ஆத்மா இருக்கிறதோ उस ज्योति बिंदु आत्मा को जबरियन उत्तरे
அந்த ஜோதி பிந்து ஆத்மாவை வலுக்கட்டாயமாக உத்தாரேத் மேல் நோக்கி கொண்டு செல்லுங்கள். ऊपर को ले जाए कर्म इंद्रियों से कर्म करते हुए। ना आत्मानम अवसादये, கர்மேந்திரியங்கள் மூலமாக கர்மங்களை செய்து கொண்டு கூட மேலே கொண்டு செல்லணும். நா ஆத்மானம் அவசாதையே, इस ज्योति बिंदु आत्मा को नीचे न गिरने दे। இந்த ஜோதி பிந்து ஆத்மாவை கீழே விழவிடாதீங்க. गड्ढे में न जाने दे। ஒரு குழியில் செல்ல விடாதீங்க. अगर कर्म करते आत्मा ज्योति बिंदु गड्ढे में चली गई, ஒருவேளை கர்மங்களை செய்து கொண்டு கூட ஆத்மா ஜோதி பிந்து குழியில் சென்று விட்டது என்றால் तो क्या होगा? அப்பொழுது என்ன ஆகும்? है? दुर्गति हो जाएगी। துர்கதி ஏற்படும். तो गीता ज्ञान में श्रीमत क्या कहती है? ஆகவே கீதை ஞானத்தில் ஸ்ரீமத் என்ன है? சொல்கிறது? यहाँ ब्राह्मण जीवन में सदगति क्या है? இங்கு பிராமண வாழ்க்கையில் சத்கதி என்ன? सत माने सच्ची गति, और दुर्गति क्या है? சத்கதி என்றால் உண்மையான கதி மற்றும் துர்கதி என்றால் என்ன? ज्योति बिंदु आत्मा को ऊपर ऊपर ले जाना, ऊंचे स्टेज में रखना, ஜோதி பிந்து ஆத்மாவை உயர்ந்த உயர்ந்த ஸ்டேஜில் கொண்டு செல்வது, பிறகு மேல் நோக்கி வைப்பது, है सत गति। இதுதான் சத்கதி ஆகும். और ज्योति बिंदु आत्मा कर्म करते अगर नीचे कर्म इंद्रियों की ओर जाए, மற்றும் ஜோதி பிந்து ஆத்மா கர்மங்களை செய்து கொண்டு கூட கீழான கர்மேந்திரியங்களில் சென்று விட்டால் तो है दुर्गति। அப்பொழுது அது துர்கதியாகிவிட்டது. दुह माने दुष्ट गति। து என்றால் துஷ்டகதி. यहाँ संगम में सदगति और दुर्गति இங்கு சங்கம் யுகத்தில் சத்கதி மற்றும் துர்கதி का बेहद का अर्थ है। அதனுடைய எல்லைக்கு அப்பாற்பட்ட அர்த்தம். ब्रह्मा कुमार कुमारी बच्चा बुद्धि हैं, பிரம்மகுமார் குமாரிகள் குழந்தை புத்திகளாக இருக்கிறார்கள். उन्होंने उल्टा अर्थ लगा लिया। அவர்கள் தலைகீழான அர்த்தத்தை புரிந்து கொண்டார்கள். क्या अर्थ लगा लिया? என்ன அர்த்தத்தை புரிந்து கொண்டார்கள்? है ब्राह्मण जीवन में सदगति का मतलब பிராமண வாழ்க்கையில் சத்கதியினுடைய பொருள் अच्छा अच्छा 36 प्रकार का भोजन खाते रहो। என்னவென்றால் நல்ல நல்ல 36 வகையான சாப்பாடை சாப்பிட்டு கொண்டே இருங்கள். लोगों को प्रसन्न करके अच्छा अच्छा भोजन 1-2 दिन खिला करके प्रसन्न करके रवाना कर दो। மக்களை நல்ல நல்ல சாப்பாடு 2-3 நாளுக்கு கொடுத்து விட்டு ரொம்ப மகிழ்ச்சி ஆக்கி விட்டு அனுப்பி வையுங்கள். खुश हो जाएंगे। அவர்கள் மகிழ்ச்சி அடைவார்கள். और क्या? மற்றும் என்ன? बढ़िया बढ़िया महल माड़ियों में रहो। நல்ல நல்ல மாளிகைகளில் இருங்கள். ये जो भी जिज्ञासु आते हैं ये सब मेरी प्रजा है। இங்க யாரெல்லாம் ஸ்டூடெண்ட் வராங்களோ அவங்க எல்லாமே என்னுடைய பிரஜைகள். जैसे क्रिश्चियंस ने खींच खींच के भारत की प्रजा का सारा धन खींच खींच करके लूट के ले गए, எப்படி கிறிஸ்டியன்ஸ் பாரதத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பிரஜைகளின் பணத்தை வலுக்கட்டாயமாக இழுத்து இழுத்து வாங்கி கொண்டு சென்று விட்டனர். या मुसलमानों की तरह आक्रमण करके सारा धन छीन लिया। இல்லையானால் முஸ்லிம்ஸ் போல ஆக்கிரமணம் செய்து விட்டு அனைத்து பணத்தையும் எடுத்துக்கொண்டனர். ऐसे खींचते रहो खींचते रहो खींचते रहो। இப்படி இழுத்து கொண்டே இருங்கள், இழுத்து கொண்டே இருங்கள். महल माड़ियां अटारियां बनाते रहो। மாளிகைகள் பெரிய பெரிய வீடுகளை உருவாக்கி கொண்டே இருங்கள். पर्सनल नाम से भी बनाओ। தன்னுடைய பர்சனலாக பெயர் கொண்டு கூட கட்டிக்கொள்ளுங்கள். हर्जा नहीं। ஒரு பிரச்சனையுமே இல்லை.
खाओ पियो मौज उड़ाओ। சாப்பிடுங்க, தூங்குங்க, குடிங்கள் மற்றும் நல்ல சந்தோஷமாக இருங்கள். बढ़िया बढ़िया लकलके कपड़े पहनो। ரொம்பவே நல்லா ஷைனிங்கா இருக்கக்கூடிய துணியை போடுங்கள். सुंदर सी गाड़ी खरीदो 4 व्हीलर। ரொம்ப அழகா இருக்கக்கூடிய 4 வீலரை வாங்குங்க. फालतू में इधर से उधर வீணாவே இங்கிருந்து அங்கு दुनिया में चक्कर लगाते रहो। உலகத்தில் சுற்றி கொண்டே இருங்கள். दिखाने के लिए हम बड़े सेवादारी हैं। வெறும் காமிக்கிறதுக்கு என்னவென்றால் நாங்க ரொம்ப சேவாதாரிகள் என்று. जबकि बाप कहते हैं ஆனால் தந்தை என்ன சொல்கிறார்? राम को त्रेता में राजगद्दी कैसे मिल गई? ராமருக்கு திரேதா யுகத்தில் ராஜ சிம்மாசனம் எப்படி கிடைத்து விட்டது? सीढ़ी के चित्र में राम को छत्र छाया क्यों मिली हुई है? ஏணிப்படி படத்தில் ராமருக்கு குடை ஏன் கிடைத்திருக்கிறது? सतयुग में लक्ष्मी नारायण को छत्र छाया क्यों नहीं है? சத்தியுகத்தில் லட்சுமி நாராயணுக்கு ஏன் குடை காமிக்கவில்லை? ये जो चित्र दिखाए हैं இந்த படம் காமிக்கப்பட்டிருக்கிறது. खास करके भारतवासियों के लिए जो सीढ़ी का चित्र है விசேஷமாக பாரதவாசிகளுக்கு எந்த ஏணிப்படி படம் இருக்கிறதோ ये किस समय की यादगार है? இது எந்த நேரத்திற்கான நினைவார்த்தமாகும்? है? संगम युग की यादगार है। சங்கம் யுகத்தின் நினைவார்த்தமாகும். जो ईश्वरीय सेवा में ज्ञान का लेन देन करने में लगे रहते हैं, ज्ञान का मनन चिंतन मंथन करने में लगे रहते हैं, யார் ஈஸ்வரிய சேவையில் ஞானத்தின் கொடுக்கல் வாங்கல் மற்றும் மனச்சிந்தன் மந்தன் செய்வதில் ஈடுபட்டு கொண்டே இருக்கிறார்கள், मुरलियों के महावाक्यों का आलोड़न करने में लगे रहते हैं, முரளியின் மகா வாக்கியங்களை கேட்கும் விஷயத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள், उन सेवाधारी बच्चों को भगवान की छत्र छाया मिलती है। அந்த சேவாதாரி குழந்தைகளுக்கு பகவானுடைய குடை நிழல் கிடைக்கிறது. कैसी भी परिस्थितियां आ जाएं, எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வந்துவிட்டாலும் சரி भगवान की छत्र छाया में उनका कोई बाल बांका नहीं कर सकता। பகவானுடைய குடை நிழலில் யாராலுமே அவங்களுக்கு எந்த ஒரு தொந்தரவையும் கொடுக்க முடியாது. दुनिया में भी कहते हैं உலகத்திலும் கூட சொல்கிறார்கள், जिसका साथी है भगवान उसको क्या रोके आंधी और क्या रोके तूफान। யாருடைய துணையாளர் பகவானாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு என்ன புயல் எதால நிற்க முடியும், நிறுத்த முடியும் அப்படின்னு பக்தி மார்க்கத்தில் கூட சொல்கிறார்கள். तो राम को छत्र छाया दी है। ஆகவே ராமருக்கு தான் குடை நிழலை கொடுத்திருக்கிறார்கள். राजाई मिल गई। ராஜாங்கம் கிடைத்து விட்டது. अरे नारायण की राजाई चल रही थी, राम को राजा कैसे बनना हो गया? அரே நாராயணனுடைய ராஜாங்கம் நடந்து கொண்டிருந்தது, அப்படி இருக்கும் பொழுது ராமருக்கு எப்படி ராஜாங்கம் கிடைத்து விட்டது? क्योंकि ब्राह्मणों की संगम युग दुनिया में ஏனென்றால் பிராமணர்களின் சங்கம் யுக வாழ்க்கையில் जो सतयुग में नारायण का पद पाने वाले लास्ट के नारायण हैं, 2 नंबर से लेकर 8 नंबर तक, யார் சத்தியுகத்தில் கடைசியாக ராஜாங்கத்தை பெறக்கூடிய நாராயணராக இருக்கிறார்களோ 2வது நம்பர்ல இருந்து 8வது நம்பர் வரை उनका दुनिया में कोई गायन नहीं है। அவர்களுக்கு உலகத்தில் எந்த ஒரு பாடலும் இல்லை, उनकी कोई पूजा नहीं होती है, அவர்களுக்கு உலகத்தில் எந்த ஒரு பூஜையும் நடப்பதில்லை, उनके कोई मंदिर नहीं है। देखे அவர்களுக்கு எந்த ஒரு கோயிலும் கூட இல்லை. பார்த்திருக்கீங்களா என்ன? सतयुग के अंतिम 7 नारायणों के मंदिर देखे, சத்தியுகத்தில்
சத்தியுகத்தின் கடைசி 7 நாராயணனுடைய கோவிலை பார்த்திருக்கீங்களா? होते ही नहीं, இருப்பதே இல்லை. कोई यादगार नहीं बनती। क्यों? எந்த ஒரு நினைவார்த்தம் கூட உருவாக்குவதில்லை. क्यों ने? क्योंकि ஏனென்றால் ब्रह्मा मुख से जो ईश्वरीय महावाक्य बोले गए, उन महावाक्यों का मनन चिंतन मंथन नहीं किया। ஏனென்றால் பிரம்மாவின் மூலமாக என்ன ஈஸ்வரிய மகா வாக்கியங்கள் சொல்லப்பட்டதோ அந்த மகா வாக்கியங்களை பற்றி அவர்கள் மனன் சிந்தன் மந்தன் பண்ணல, அதாவது சிந்திக்கவில்லை, யோசிக்கவில்லை. सुप्रीम सोल बाप का जो रोना है ब्रह्म वाक्य मुरली में, சுப்ரீம் சோல் தந்தை எதை பற்றி அழுகிறார், எதற்காக பிரம்ம வாக்கிய முரளியில் சொல்லப்பட்டிருக்கிறது? कोई मम्मा के मुरीद, कोई बाबा देहधारी के मुरीद, சிலர் மம்மாவினுடைய இஷ்டமாக இருக்கிறார்கள், சிலர் பிரம்ம தாதா லேக்ராஜனுடைய இஷ்டமாக இருக்கிறார்கள், பாபாவினுடைய இஷ்டமாக இருக்கிறார்கள். शिव बाबा को कोई पूछता ही नहीं। ஆனா சிவ பாபாவை யாருமே கேட்பது கூட இல்லை. तो नहीं पूछते हैं, हवाई जहाजों में भागे भागे फिरते हैं। ஆகவே கேட்பது கூட இல்லை மற்றும் பிளைட்ல ஓடி சுற்றுகிறார்கள். जो बोला बिना ईश्वरीय सेवा के, सिर्फ मान मर्तबा लेने के लिए, எதற்காக சொல்லப்பட்டிருக்கிறது? ஈஸ்வரிய சேவை செய்யாமல் வெறும் தன்னுடைய மரியாதைக்காக घूमना फिरना भूतों का काम है। சுற்றுவது இது பேய்களின் வேலையாகும். ऐसी आत्माएं यहाँ भी भूतों की तरह फालतू घूमना फिरना करती रहती हैं। அப்படிப்பட்ட ஆத்மாக்கள் இங்கு கூட பேய்கள் போல் வீணாகவே சுற்றுவார்கள். यज्ञ का धन व्यर्थ करती रहती है। யக்னத்தினுடைய பணத்தை வீணாக்கி கொண்டே இருப்பார்கள். है? और भविष्य में भी மற்றும் வருங்காலத்தில் கூட उनको सुख तो मिलेगा, அவர்களுக்கு சுகம் கிடைக்கும் தான், पदवी भी मिल जाएगी। பதவி கூட கிடைத்துவிடும். नारायण जी सेकंड थर्ड फोर्थ, அவர்களுக்கு பதவி கூட கிடைத்துவிடும். என்னவென்றால் நாராயண் the second third fourth என்று, 8th, நாராயண் the 8th. परंतु ஆனால் भक्ति मार्ग की दुनिया में उनका कोई मान मर्तबा होने वाला नहीं है। பக்தி மார்க்கத்தின் உலகத்தில் அவர்களுக்கு எந்த ஒரு மானம் மரியாதையும் கிடைக்க போவதில்லை. यहाँ तक कि और ही उल्टा हो जाता है। இப்படி பார்த்தீர்கள் என்றால் இன்னுமே தலைகீழ் ஆகி விடுகிறது. वही नारायण बनने वाली आत्माएं அதே நாராயணனாக ஆகக்கூடிய ஆத்மாக்கள் जिन्होंने ईश्वरीय महावाक्यों का मनन चिंतन मंथन नहीं किया, யாரு ஈஸ்வரனுடைய மகா வாக்கியங்களை பற்றி சிந்திக்கவில்லை, யோசிக்கவில்லை, அதை கடையவில்லை, ब्रह्मा मुख से निकले हुए महावाक्यों को महत्व नहीं दिया, பிரம்மாவின் மூலமாக வாயின் மூலமாக வெளியே வந்த மகா வாக்கியங்களுக்கு மகத்துவம் தரவில்லையோ, ब्रह्मा की गोद में खेलते रहे, பிரம்மாவின் மடியில் விளையாடி கொண்டே இருந்தார்கள், ब्रह्मा की गोद में खेलते रहे, மம்மாவின் மடியில் விளையாடி கொண்டிருந்தார்கள், देह को महत्व दिया, தேகத்திற்கு மகத்துவம் கொடுத்தார்கள். वो देह का संग करने से कमजोर आत्माएं बन गई। அந்த தேகத்தின் தொடர்பில் வருவதால் பலவீனமான ஆத்மாக்கள் ஆகிவிட்டனர். वही कमजोर आत्माएं नंबरवार नारायण அதே பலவீனமான ஆத்மாக்கள் தான் வரிசைகரமாக நாராயணன்கள். द्वापर युग से ऊपर से आने वाले धर्म पिताओं के மேலே இருந்து வரக்கூடிய தர்ம பிதாக்களுக்கு துவாபர யுகத்தில் இருந்து अधीन बन जाते हैं। அடிமையாகி விடுகிறார்கள். वो धर्म पिताएं उनके शरीर को कैप्चर करते हैं।
அந்த தர்ம பிதாக்கள் அவர்களுடைய உடலை கேப்சர் பண்றாங்க, பிடித்துக் கொள்கிறார்கள். और दूसरे धर्म में कन्वर्ट करके ले जाते हैं। மற்றும் மற்ற தர்மத்தில் கன்வெர்ட் ஆக்கிவிட்டு கொண்டு செல்கிறார்கள். न यहाँ सुख असली मिला, இங்கேயும் அவர்களுக்கு உண்மையான சுகம் கிடைக்கவில்லை. जो संगम युग में असली सुख लेना था, எந்த உண்மையான சுகத்தை சங்கம் யுகத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டுமோ அது बुद्धि की सदगति, புத்தியின் சத்கதி. मन बुद्धि की सदगति नहीं ले सके, அந்த மனம் புத்தியின் சத்கதி அவர்களால் எடுத்துக்கொள்ள முடியவில்லை. और वहाँ भी மற்றும் அங்கு கூட सदगति नहीं होती है, சத்கதி ஏற்படுவதில்லை. दुर्गति ही समझो। துர்கதி என்று புரிந்து கொள்ளுங்கள். तो हम ब्राह्मणों के लिए सदगति का बेहद का अर्थ है। ஆகவே பிராமணர்களாக இருக்கக்கூடிய நமக்கு சத்கதியின் எல்லைக்கு அப்பாற்பட்ட அர்த்தம் இருக்கிறது. किसकी सदगति? எதனுடைய சத்கதி? शरीर के सुख की सदगति चाहिए संगम में, சங்கம் யுகத்தில் உடலுடைய சுகத்தின் சத்கதி தேவையா, या मन बुद्धि रूपी आत्मा की सदगति? இல்லையானால் மனம் புத்தி ரூபமாகிய ஆத்மாவின் சத்கதியா? सत माने ऊपर, क्या सदगति? சத் என்றால் மேலே, சத்கதி. दो माने नीचे, து என்றால் கீழே, दुष्ट गति, அதுதான் துஷ்ட கதி ஆகும், राक्षसी गति। ராட்சசர்களின் நிலையாகும். राक्षसों का सुख मिलेगा दूसरे धर्म में कन्वर्ट होने के बाद। மற்ற தர்மத்தில் கன்வெர்ட் ஆகிய பிறகு ராட்சசர்களின் दुष्ट गति, राक्षसी गति, राक्षसों का सुख मिलेगा दूसरे धर्म में कन्वर्ट होने के बाद। மற்ற தர்மத்தில் கன்வெர்ட் ஆகிய பிறகு ராட்சசர்களின் சுகம்தான் கிடைக்கும். ये राक्षसी सुख है कर्मेंद्रियों का, இந்த கர்மேந்திரங்கள் மூலமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய சுகம் ராட்சசர்களின் சுகமாகும். कामेंद्रियों का सुख, காம இந்திரியங்களின் சுகம். देवताओं का सुख नहीं है। இது தேவதைகளின் சுகம் இல்லை. इस राक्षसी सुख में खुद भी गिरते हैं, இந்த ராட்சச சுகத்தில் தானும் கூட விழுகிறார்கள் மற்றும் अपनी सारी फॉलोअर प्रजा को भी नीचे गिरा देते हैं। தன்னுடைய முழு ஃபாலோவர் பிரஜைகளையும் கூட கீழே விழ வைக்கிறார்கள். अभी ब्राह्मण जीवन में बहुत खुश हो रहे हैं, இப்பொழுது பிராமண வாழ்க்கையில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறார்கள். कि हमारे बहुत फॉलोअर्स हो गए। என்னவென்றால் எங்களுக்கு ரொம்ப நிறைய ஃபாலோவர்ஸ் கிடைத்து விட்டனர். लेकिन ये नहीं सोचते कि शेर का बच्चा एक बनाना ज्यादा श्रेष्ठ, ஆனால் இது யோசிப்பதில்லை. என்னவென்றால் ஒரு சிங்கத்தினுடைய குழந்தை உருவாக்குவது சிரேஷ்டமானதா, या गधेड़ों के ढेर बच्चे बनाना ज्यादा श्रेष्ठ இல்லையானால் கழுதையின் நிறைய குழந்தைகளை உருவாக்குவது சிரேஷ்டமானதா? है? शेर बनना है, शेर बनाना है। சிங்கமாகணும், சிங்கங்களை உருவாக்கணும். ये सातों नारायण गिरती कला के जो नारायण हैं, இந்த 7 நாராயண்கள் யார் கீழே விழக்கூடிய நாராயண்களாக இருக்கிறார்களோ, இறங்கும் கலையின் நாராயணனாக இருக்கிறார்களோ, वो सब द्वापर के आदि से लेकर के
அவர்கள் துவாபர் யுகத்தின் ஆரம்பத்தில் இருந்து गिरते हुए कला के धर्मों में जाकर के आधार बनते हैं। இறங்கும் கலையின் தர்மத்தில் சென்று விட்டு அவர்களின் ஆதாரமாகுகிறார்கள்। ऊपर से आने वाले धर्म पिताओं के மேலே இருந்து வரக்கூடிய தர்ம பிதாக்களின் और उन धर्मों में कन्वर्ट हो जाते हैं। மற்றும் அந்த தர்மங்களில் கன்வெர்ட் ஆகி விடுகிறார்கள்। उनकी सारी प्रजा उन धर्मों में कन्वर्ट हो जाती। அவர்களின் முழு பிரஜையும் அந்த தர்மத்தில் கன்வெர்ட் ஆகி விடுகிறது। हाँ, ये जरूर है ஆம், இது கண்டிப்பாக இருக்கிறது। कि सतयुग की पहली पीढ़ी का जो नारायण है என்னவென்றால் சத்தியுகத்தின் முதல் ஜெனரேஷனுடைய நாராயணன் யார் இருக்காங்களோ वो फिर भी बबर शेर है। அவர் அப்பொழுது கூட சிங்கம் தான், பப்பர் ஷேர் ஆவார்। बाकी बाद में आने वाले அதற்கு பிறகு பின்னால் வரக்கூடியவங்க वो जंगल के नंबरवार कमजोर அவர்கள் காடினுடைய வரிசைகரமான பலவீனமான जानवर हैं। விலங்குகள் ஆவார்கள்। कोई हाथी हैं, சிலர் யானை ஆவாங்க, कोई घोड़े हैं, சிலர் குதிரை ஆவாங்க, कोई खच्चर हैं, कोई गधे हैं। சிலர் கழுதைகள் ஆவாங்க। जो लास्ट नारायण है யாரு கடைசி நாராயணனாக இருக்காரோ कोई भी पुरुषार्थ नहीं करता। அவர் எந்த ஒரு புருஷார்த்தத்தையும் செய்வதில்லை। सिवाय हवाई जहाजों में उड़ने के, घूमने के, फिरने के। கடைசி நாராயணன் எந்த ஒரு புருஷார்த்தத்தையும் செய்வதில்லை, வெறும் பிளைட்ல சுற்றுவது, திரிவது, அதை தவிர வேறு எதுவும் செய்வதில்லை। उस समय जो असली पुरुषार्थ करने वाला है அந்த நேரத்தில் உண்மையான புருஷார்த்தம் செய்யக்கூடியவர் वो राम वाली आत्मा पुरुषार्थ करती है, मनन चिंतन मंथन करने का। அந்த ராமர்னுடைய ஆத்மா மனன் சிந்தன் மந்தன் செய்யக்கூடிய புருஷார்த்தத்தை செய்கிறார்। तो ईश्वरीय नियम के अनुसार ஆகவே ஈஸ்வரனுடைய நியமத்தின் அடிப்படையில் जो मस्ती मारता है हवाई जहाजों में उड़ने की, யாரு பிளைட்ல சுற்றுவதற்காக என்ஜாய்மெண்ட் பண்றாங்களோ और ढेर की ढेर किताबें छपा करके மற்றும் நிறைய புத்தகங்களை பிரிண்ட் பண்ணிட்டு यज्ञ के पैसे को फालतू बर्बाद करके யக்னத்தினுடைய பணத்தை வீணாக செலவழித்து और ब्राह्मण समाज में और दुनिया में मान मर्तबा लेता है कि बड़ा विद्वान है। மற்றும் பிராமணர்களின் சமுதாயத்தில் மிகவும் அதிகமாக மான மரியாதையை எடுத்துக்கொள்கிறார்கள்। என்னவென்றால் நாங்க அதிகமாக படித்த வித்வான்கள் ஆவோம்। ढेर सारे फॉलोअर्स बन जाते हैं, बोलते हैं। उन्हें एडवांस ज्ञान देने वाले सुनाने जाएंगे तो நிறைய ஃபாலோவர்ஸை உருவாக்குகிறார்கள் மற்றும் அட்வான்ஸ் நாலேஜை கொடுக்கக்கூடியவர்கள் அவர்களிடம் சென்றால் அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? कहेंगे हमारे जगदीश भाई मानेंगे, तब मानेंगे। எங்களுடைய ஜெகதீஷ் பாய் ஃபர்ஸ்ட் ஏற்றுக்கொள்ளணும், அதற்கு பிறகு நாங்கள் ஏற்றுக்கொள்வோம்। हमारी कुमारका दादी मानेंगी, तब हम भी मान जाएंगे। எங்களுடைய குமாரிகா தாதி ஏற்றுக்கொண்டால் பிறகு நாங்களும் கூட ஏற்றுக்கொள்வோம்। अरे तुम्हारी कुमारका दादी न ईश्वर को पहचाना, न उनके बाप ने पहचाना, ब्रह्मा ने। அரே, உங்களுடைய குமாரிகா தாதி மற்றும் உங்களுடைய தந்தை பிரம்மா கூட ஏற்றுக்கொள்ளவில்லை, அறிந்து கொள்ளவில்லை। न पहचानने के कारण जो ईश्वर का सच्चा रास्ता है, அறிமுகம் இல்லாத காரணத்தால் ஈஸ்வரனுடைய எது உண்மையான வழி இருக்கிறதோ उसमें दीवार बन करके सामने खड़ी हो गई। அதில் செவுரு ஆகிவிட்டு முன்னாடி நின்று கொண்டாங்க।
उसी दीवाल की पूजा आज मुसलमानों में होती है मस्जिद में। அந்த செவருக்கு தான் முஸ்லிம்களில் பூஜை நடக்கிறது. மசூதியில் वो मस्जिद में जड़ दीवाल दिखाई गई। அந்த மசூதியில் ஜடமான செவரை காமித்திருக்கிறார்கள். है संगम युग में चैतन्य दीवाल। இது சங்கம் யுகத்தில் சைத்தன்யமான செவரு ஆகும். जो न दूसरों को आगे बढ़ने देती है न खुद आगे बढ़ सकती है। யாரு மற்றவர்களை கூட முன்னேற்ற மாட்டார்கள் மற்றும் தான் கூட முன்னேற மாட்டார்கள். भले व्यर्थ का अहंकार दिखा सकते हैं, பலே வீணான அகங்காரத்தை அவர்களால் காமிக்க முடியும். बड़े बड़े पोस्टर छपाएंगे, பெரிய பெரிய போஸ்டரை காமிப்பார்கள். ऊपर सूर्य शिव का चित्र बना के रखेंगे, மேலே சூரியன் சிவனுடைய படத்தை உருவாக்கி வைப்பார்கள். नीचे कुमार का दादी का फोटो, கீழே குமாரிகா தாதேவினுடைய போட்டோ, शंकर जी बैठे हैं ऊपर, बीच में जानकी दादी का फोटो, மேலே சங்கர் அமர்ந்து கொண்டிருக்கிறார் மற்றும் நடுவில் ஜானகி தாதியினுடைய போட்டோ, विष्णु जी महाराज बैठे हैं, விஷ்ணுஜி மகாராஜ் அமர்ந்து கொண்டிருக்காங்க. उसके नीचे गुलजार दादी का फोटो, அதற்கு கீழே குல்ஜார் தாதியினுடைய போட்டோ, अम्मा जी बैठे हैं। பிரம்மாஜி உட்கார்ந்து இருக்காங்க. ये है त्रिमूर्ति, இதுதான் திருமூர்த்தி ஆகும். क्योंकि ஏனென்றால் बाप का परिचय ही नहीं, தந்தையினுடைய அறிமுகமே இல்லை. हम ही ब्रह्मा का पार्ट बजाने वाले, हम ही विष्णु, हम ही शंकर। நாம் தான் பிரம்மாவினுடைய பாட்டு செய்யக்கூடியவங்க, நாம் தான் விஷ்ணு, நாம் தான் சங்கர். शंकर कोई अलग से नहीं होता, சங்கர் யாருமே தனியாக இருப்பதில்லை. विष्णु कोई अलग से नहीं होता, விஷ்ணு தனியாக இருப்பதில்லை. ये सब हम लोगों का पार्ट है नंबरवार। இது எல்லாமே எங்களுடைய பாட்டு தான் வரிசைகரமாக. ब्रह्मा विष्णु शंकर, பிரம்மா விஷ்ணு சங்கர், शिवो हम, சிவோஹம் நான் தான் சிவன். हमारे अंदर शिव आता है, எங்களுக்குள் தான் சிவன் வருகிறார். हम नई दुनिया बनाएंगे। ब्रह्मा बाबा तो बेचारे मर गए, நாம் தான் புதிய உலகத்தை உருவாக்க போகிறோம். பிரம்ம பாபா பாவம் இறந்து விட்டார். तो ऐसा ऐसा अहंकार पाल करके जो चलते हैं, இப்படிப்பட்ட அகங்காரத்தை யார் தன்னுக்குள் வைத்துக் கொண்டு நடக்கிறார்களோ वो यहाँ मान मर्तबा तो ले लेते हैं, அவர்கள் இங்கு மான மரியாதை எடுத்துக் கொள்கிறார்கள். क्योंकि बाप चाहते हैं कि हर एक की इच्छा पूर्ति होनी चाहिए। ஏனென்றால் தந்தை விரும்புகிறார் என்னவென்றால் ஒவ்வொருத்தருடைய ஆசை நிறைவேற வேண்டும். ब्राह्मण जीवन में பிராமண வாழ்க்கையில் बड़ी बलिहारी है, बुद्धि की बलिहारी। बुद्धि माने अकल मत, மிகவும் பெரிய புத்தியினுடைய வேலை இருக்கிறது. श्रेष्ठ मत, कोई श्रेष्ठ मत புத்தி என்றால் पर चल पड़ते हैं, வழி, சிரேஷ்டமான வழி. சிலர் சிரேஷ்டமான வழியின்படி நடக்கிறார்கள், कोई श्रेष्ठ मत पर नहीं चल पाते। சிலர் சிரேஷ்டமான வழியின்படி நடக்க முடியவில்லை. देहधारियों में फंस मरते हैं, दीदी दादी தேகதாரிகளில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். தீதி தாதி दादा, தாதா, बस அவ்வளவுதான். भगवान मान लिया। அவர்களே பகவான் என்று ஏற்றுக்கொள்கிறார்கள். यही हमारी सदगति करने वाले। இவர்கள் தான் எங்களுக்கு சத்கதியை செய்யக்கூடியவர்கள். तो जब ऐसी दुनिया की शूटिंग होती है, ஆகவே எப்பொழுது இப்படிப்பட்ட உலகத்தின் ஷூட்டிங் நடக்கிறதோ उसमें அப்பொழுது पंडा बाप, பண்டா தந்தை, जो गुप्त पांडवों का बाप है, யார் குப்தமான பாண்டவர்களின் தந்தை ஆவாரோ
वो अति गुप्त पार्ट बजाता है। அவர் மிகவும் அதிகமாக குப்தமான பாட்டை செய்கிறார். पांडव भी गुप्त पार्ट बजाते हैं। பாண்டவர்களும் கூட குப்தமான பாட்டை செய்கிறார்கள். उनका पद मान मर्तबा அவர்களின் பதவி, மானம், மரியாதை सब कुछ गुप्त रखने का प्रयास करते हैं। அனைத்தையும் குப்தமாக வைப்பதில் முயற்சி செய்து கொண்டே இருக்கிறார்கள். हैं तो नंबर बार, வரிசைகரமாக தான் இருக்கிறார்கள். इनकी बुद्धि में ज्ञान ज्यादा है யாருடைய புத்தியில் ஞானம் அதிகமாக இருக்கிறதோ तो बाप समान पुरुषार्थ करते हैं गुप्त रहने का। அப்பொழுது தந்தைக்கு சமமாக குப்தமாக இருப்பதின் புருஷார்த்தத்தை செய்கிறார்கள். बुद्धि में कम है புத்தியில் கம்மியாக ஞானம் இருக்கிறது, तो दूसरों को दिखा दिखा करके करते हैं यज्ञ में। அப்பொழுது மற்றவர்களுக்கு காமித்துக் கொண்டே செய்கிறார்கள் இந்த யக்னத்தில். जबकि बाप कहते हैं ஆனால் தந்தை என்ன சொல்கிறார்? ब्रह्म वाक्य है, பிரம்மாவின் வாக்கியம் இருக்கிறது, एक हाथ देने वाला, ஒரு கை கொடுக்கக்கூடியது, देने वाला और दूसरा हाथ लेने वाला। மற்றும் இரண்டாவது கை வாங்கக்கூடியது. तीसरे को अगर पता चल गया மூன்றாவது நபர் யாருக்காவது தெரிய வந்தது என்றால் तो उसकी ताकत, दान की ताकत ही कम हो जाती है। ஆகவே அந்த தானத்தினுடைய சக்தியே குறைவாகிவிடும். फिर क्या होता है? பிறகு என்ன நடக்கும்? एक से दूसरे को, दूसरे से तीसरे को, तीसरे से चौथे को, ஒருத்தர் மூலமாக இரண்டாவது நபர், இரண்டாவது மூலமாக மூன்றாவதுல இருந்து நாலாவது நபர், पता चलता जाता है। அனைவருக்குமே தெரிய வருகிறது. देने वाला दिखा करके इसलिए देता है கொடுக்கக்கூடியவங்க காமிச்சுன்னு ஏன் கொடுக்கறாங்கன்னா, कि जिनके सामने हम देते हैं उनके सामने हम बड़े दिखाई देंगे, हम बड़े दाता हैं। என்னவென்றால் யார் முன்னால் நாம் கொடுக்கிறோமோ அவர்களுக்கு முன்னால் நாம் மிகவும் பெரிய நபராக தென்படுவோம், நாங்க ரொம்ப பெரிய தானிகள் என்று நினைப்பார்கள். हमको मान मर्तबा यज्ञ में ज्यादा मिलेगा, எங்களுக்கு யக்னத்தில் மானம் மரியாதை அதிகமாக கிடைக்கும். लेकिन है उल्टी खोपड़ी। ஆனால் அவர்களுக்கு தலைகீழான புத்தி இருக்கு. ये गुह्यात गुह्यतरम ज्ञानम, இது குய்யாத் குய்யதரம் ஞானம், ரொம்ப ஆழமான ஞானமாகும். गुह्यते गुह्य ज्ञान है, ஆழத்திலும் ஆழமான ஞானமாகும். गुह्य राज विद्या है, ஆழமான ராஜ வித்யா ஆகும். इस ज्ञान को जितना गुप्त रखेंगे, இந்த ஞானத்தை எவ்வளவு குப்தமாக வைப்பீர்களோ, प्रैक्टिकल जीवन में धारण करने के लिए பிராக்டிக்கல் வாழ்க்கையில் தாரணை செய்வதற்காக उतना फायदा होगा। அவ்வளவுக்கு அவ்வளவு பலன் கிடைக்கும். ஓம் சாந்தி.